யா நவ் இப்போ பார்க்க முடியுதா? இது சப்போஸ் இது க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா செஷன் இன்னொரு செஷன் அனுப்புறேன். சப்போஸ் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா இன்னொரு ரெண்டாவது செஷன் இருக்கு பார்த்தீங்களா, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது 45 மினிட்ஸ் பீரியட், அது டைம் லேப்ஸ் ஆயிடுச்சுன்னா அதில் ஜாயின் பண்ணிடுங்க. நான் திருப்பி அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே சார். ஓகே ஓகே. இட்ஸ் இந்தியா. இது சொல்லுங்க. ஸோ இந்தியாவில் போய் நான் சர்ச் பண்ணுறேன் ஜியோகிராஃபி. எனக்கு வந்து இங்கே என்ன கிடைக்குது? ஸோ வாட் இஸ் திஸ் ஸ்ட்ரக்சர் டிஃபைன்ட் ஹையரார்கி டிஃபைன்ட்? ஸ்ட்ரக்சர் டிஃபைன் வந்து நம்ம என்டர்பிரைசஸோட அந்த லொகேஷன் எல்லாமே வந்து நம்ம போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து அன்னைக்கு அண்ணநகர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வச்சு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அந்த அண்ணநகர் கம்பெனி வந்து அதுக்கு வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரிலையன்ஸ் வச்சும் சொல்லியிருக்கீங்க. ஸோ ரிலையன்ஸ் வந்து இட்ஸ் அ காமன் பிராண்ட். அது கீழே பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ். I give you explanation. I think you have some confusion. அதுதான் சொல்றேன். நம்ம பொறுமையா போவோம், ஒன்றும் இஷ்யூ இல்லை. So geography is nothing but your location of statistical data. That means state is coming, which is first coming state கீழே தான் சிட்டி வரும், சிட்டி கீழே தான் போஸ்டல் கோட் வரும், ஒரு போஸ்டல் கீழே தான் லொக்காலிட்டி வரும், டிஸ்ட்ரிக்ட் வரும், டவுன். இது வந்து நம்ம இங்க மாத்திட்டாங்க. இஸ் கம்மிங் டு இட்ஸ் நாட் ஹையரார்கி. ஹையரார்கி இல்லாத இது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்ட்ரி வரும். கண்ட்ரி இங்கே தான் கண்ட்ரி, இந்தியான்றது கண்ட்ரி. கண்ட்ரி கீழே ஸ்டேட் இருக்கு. ஸ்டேட்டு கீழே என்ன இருக்கும்? டிஸ்ட்ரிக்ட் இருக்கும். ஸோ டிஸ்ட்ரிக்ட் கீழே என்ன இருக்கும்? சிட்டி இருக்கும். சிட்டி கீழே வந்து என்ன இருக்கும்? லொக்காலிட்டி ஆர் டவுன்ஷிப். இட்ஸ் கம்மிங் டு போஸ்டல் கோட். ஸோ இது போஸ்டல் கோடுன்றது நம்ம ஆக்சுவலி ஒரு கொரியர் அனுப்புறோம். ஏதோ ஒரு கோயிங் டு சென்ட் எனி டாக்குமெண்ட், எனி கொரியர்ஸ், ஸோ we need to write a postal code. ஸோ எதனால் ரீசன், எந்த ரீசனுக்காக நம்ம ரைட் பண்ணுறோம்? இட்ஸ் டெஸ்டினேஷன் அட்ரஸ் ஷுட் பி கம்மிங் டு ஒன்லி த போஸ்டல் கோட். ஸோ இந்த போஸ்டல் கோடை ஐடென்டிஃபை பண்ணி தான் தே கோயிங் டு, ஸோ அவங்க இதை பேச பிரிச்சிருவாங்க. ஸோ அவங்க தே கோயிங் டு இட்ஸ் கம்மிங் டு போஸ்டல் கோட். ஸோ போஸ்டல் கோட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். தென் போஸ்டல் கோடுக்கு அப்புறம் என்ன வரும்? அந்த போஸ்டல் கோடு எங்கே இருக்குன்னு வரும், எந்த ஸ்டேட்ல இருக்குன்னு வரும், எந்த சிட்டியில் இருக்குன்னு வரும். ஸோ ஜஸ்ட் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் லொக்கேஷன் வி கோயிங் டு மேப், வி கோயிங் டு கிரியேட். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு அடிஷ்னலாக வந்து சப்போஸ் இப்போ பாருங்களேன். ஸோ சப்போஸ் ஒரு முனிசிபாலிட்டி இருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு முனிசிபாலிட்டின்னு ஒரு ஃபீல்டு ஆட் பண்ணணும். அது எதுக்கு கீழே ஆட் பண்ணுறது, அதை நம்ம பார்க்கணும். ஸோ இட்ஸ் கம்மிங் டு டவுன்ஷிப் கீழே முனிசிபாலிட்டின்னு வருது. ஸோ இந்த மாதிரி ஹைராக்கியாக வரும். ஸோ ஸ்டேட்டு கீழே சிட்டி, சிட்டி கீழே சாரி ஸ்டேட்டு கீழே டிஸ்ட்ரிக்ட், டிஸ்ட்ரிக்ட் கீழே சிட்டி, சிட்டி கீழே போஸ்டல் கோட். இதுதான் வந்து ஜியோகிராஃபி செக்ஷன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுக்கு கீழே தான் வந்து திஸ் இஸ் அ காமன் செட்டப். ஸோ இந்தியானா இந்த செக்டர் இருக்கும், அமெரிக்கானா ஒரு செட்டப் இருக்கும், அதே மாதிரி சவுதினா ஒரு செட்டப் இருக்கும், யூகேனா ஒரு செட்டப் இருக்கும். திஸ் கைண்ட் ஆஃப் செட்டப்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கண்ட்ரி பேஸ்ட் செட்டப் வில் பி ஹேப்பன் ஹியர். ஸோ இது வந்து இனிஷியலாக செட் பண்ணுவாங்க. ஸோ தென் ஒன்ஸ் இஸ் செட்டப் தே கோயிங் ஃபார் தி டிஃபைன் த ஹைராக்கி. இதில் தான் ஹைராக்கி டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ எதுக்கு கீழே எது வரணும்? ஸோ இந்தியா கீழே ஆந்திரா இருக்கு. ஸோ சாரி இந்தியா கீழே ஸ்டேட்ஸ் இருக்கு. ஸ்டேட்ஸ் என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்கு? ஸோ தமிழ்நாடு ஒரு ஸ்டேட்ஸ் இருக்கு இந்தியாவுக்கு கீழே. ஸோ தமிழ்நாடு ஸ்டேட்ஸ் கீழே என்ன இருக்கு? சிட்டிஸ் இருக்கு. சிட்டிஸ் இருக்கு என்ன இருக்கு? சென்னை இருக்கு. சென்னை கீழே என்ன இருக்கு? ஸோ டிஃப்ரென்ஸ் சென்னை கீழே நிறைய லொகேஷன் வரும். இது ஏன்னா இது வந்து இன்ஸ்டன்ஸ்ல வந்து கிரியேட் பண்ணாமல் இருக்காங்க. ஏன்னா அன்னைக்கே சொன்னால இந்தியாவுக்கு வந்து அவ்வளோ இருக்காது. இதே நீங்க அமெரிக்காக்கு எடுத்தீங்கன்னா நிறைய எல்லாமே இருக்கும். ஜஸ்ட் ஐ ஷோயிங் தி அமெரிக்கா யூஎஸோட ரிலேட்டட் டு தி யூஎஸ். நீங்க நிறைய கொஸ்டின் கேட்டால் தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நீங்க கூச்சப்படும் கொஸ்டின் கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எத்தனை வாட்டி வேணா சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன். ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ. ஓகேவா? இப்போ வந்து யூஎஸ் இந்தியான்னு இருக்கு. ஸோ ஒரு ரிவ்யூவும் கிடையாது. United States. ஸோ பாருங்க, இல்லை எல்லா இன்ஃபர்மேஷனும் வருது. திஸ் இஸ் த டேட்டா ப்ரொவைடர். ஓகே, ஆக்சுவலி த டேட்டா இஸ் நாட் ப்ரிப்பேர்டு ஃபார் அஸ். ஸோ நம்ம டேட்டா நம்ம ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம். த டேட்டா இஸ் கமிங் ஃப்ரம் தி தேர்ட் பார்ட்டி வெண்டார். தே ஆர் ஹேண்டிலிங் தி குளோபல் லொகேஷன் டேட்டா. ஸோ லொகேஷன்றது வந்து எவ்ரி டே எவ்ரி மினிட் வில் பி ஹேட். பிகாஸ் இந்தியாவில் வந்து தமிழ்நாடு எடுத்துக்கோங்களேன், ஒரு 3 months ஒரு 1 year கழிச்சு 100 லொகேஷன் ஆடாக தான் செய்வோம். ஸோ அதே மாதிரி கண்ட்ரி உலகம் ஃபுல்லாகவே ஏதாச்சும் ஒரு லொகேஷன் ஆட் ஆகிட்டு தான் இருக்கும்.
ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாரும் யாராலையும் ஈவன் கூகுளால கூட வந்து தே காண்ட் கிரியேட் பிகாஸ் இஸ் கமிங் சம் third party provider is there. They handling only this kind of location related data. So Oracle, what happened, every year going to implementation, it's going to finish our class. Please join that second link. Okay, sir. Yeah. Okay, sir.